அயத்துல்லா அலி கமேனி. ஒன்று நாடு கடத்தணும், இல்லை தீர்த்து கட்டணும். இது வந்து ரெண்டு பேருக்குமே முக்கியமான அஜெண்டா. நாடு கடத்தணும் ரெடி பண்ணாங்க. ரஷ்யா என்ன பண்ணாங்க, எங்கள் நாட்டில் சேஃபாக நாங்கள் வச்சுக்கிறோம்னு சொல்லி எல்லாம் ரெடி ஆனாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கமேனியோவையோ கமேனி மகனையோ காலி செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அப்படி நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி அதற்கான அதுக்கு அடுத்து என்ன நடக்கும்னா, வயசு ஒரு காரணம் அப்படிங்கிறனால அடுத்து தனக்கு ஏதாவது நிகழ்ந்தா, ஒன்று அமெரிக்கா இஸ்ரேலால் ஏதாவது நிகழ்ந்தாலோ அல்லது இயற்கையாக ஏதாவது நிகழ்ந்தாலோ இந்த நாடு தலைமை இல்லாமல் தத்தளிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ரகசியமாக ஏற்கனவே பேச்சுவார்த்தை இந்த மாதிரி அந்த இது சுவானின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாம் முடிசூட்டல் எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்றாங்க. 3 கார்கோ ஃப்ளைட்டு சைனாலேருந்து வந்து இறங்கி ஹெவியாக வந்து இறங்கியிருக்கு. சண்டைக்கு தேவையான எல்லாத்தையும் இறங்கியிருக்கு. ஒரு பக்கம் சைனா ரொம்ப முக்கியம் இல்லையா, கப்பலை தாக்குற ராக்கெட்டு, அது வந்து ரஷ்யாவிலேருந்து வந்து இறங்கியிருக்கு. J-20 இருக்கு இல்லையா, அது வந்து F-35க்கு ஈக்குவல் அல்லது ஒரு படி மேலுன்றாங்க. அந்த பவர் வந்து இது வந்து F-35 வந்து இன்றைக்கி நம்பர் 1 உலகத்தில். அந்த நம்பர் 1 தாண்டுற இடத்துல J-20 இருக்குது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஈரானுடைய விஷயங்கள் குறித்து பார்த்துட்டு வரோம். இப்போது ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமேனியை வந்து தீர்த்து கட்டுறதுக்கான முடிவில் வந்து அவரை காலி பண்ண சில முடிவில் அமெரிக்கா வந்த மாதிரி சில செய்திகளை பத்திரிகை ஊடகங்களும் போடுறதை பார்க்க முடியுது. அது சம்மந்தமாக சில விஷயங்களும் வந்துட்டு தான் பார்க்க முடியுது. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமேனியையும் அவருடைய பையனையோ கொலை செய்வதற்கான முயற்சியில், அவங்க தீட்டுக்கட்டுங்கிற முயற்சியில் அமெரிக்கா இருக்குது. இதோடைய அரசியல் நிகழ்வு என்ன சார்? அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் இவங்களுடைய பிரைம் அஜெண்டா என்னன்னா, அமெரிக்காவோட பிரைம் அஜெண்டா அங்கே ரேசா பகலி மாதிரி ஒரு பொம்மையை தூக்கி உட்கார வச்சு அந்த எண்ணெயை பூரா கொண்டு போகணும் அப்படிங்கிறது. இஸ்ரேலோட முக்கியமான அஜெண்டா என்னென்னா, இங்கே பெரிய அளவுக்கு இது பண்ணிட்டுருக்காங்கல்ல, நியூக்ளியர் என்ரிச் பண்ணுறாங்கல்ல, அதை தடுக்கணும். அப்புறம் வந்து பேலிஸ்டிக் மிசைல் 2000 கிலோமீட்டர் தூரம், 11,000 கிலோமீட்டர் தூரம் அப்படின்ற அளவுக்கு வந்து டெவலப் பண்ணியிருக்காங்கல்ல, அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். இது 2 அஜெண்டா முக்கியமானது. அப்போ இந்த 2 அஜெண்டாவுக்கும் ரொம்ப முக்கியமாக தடைக்கற்களாக இருக்கிறது, 37 வருஷமாக அங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரு, அதாவது மதகுரு ப்ளஸ் ஆட்சியாளர், இவர் வந்து அயத்துல்லா அலி கமேனி. அவர் வந்து வயசாயிருச்சு, ஆனாலும் இன்னும் ரொம்ப தெளிவாக எந்திரிச்சு நின்று சொற்பொழிவாற்ற அளவுக்கு தெம்பாக இருக்கிறார். அவரை தீர்த்துட்டா அடுத்த கட்டத்தில் வர்றவங்க, இது எப்படின்னா எல்லா ஒரு ரெஜிம், எல்லா ஒரு ஆட்சியுமே வந்து இண்டிவிஜுவல் ஆட்களை பொறுத்து தான். இப்போ நமக்கு உதாரணத்துக்கு இப்படி சொல்லுவோமே, தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சி பண்ணும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, கலைஞர் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஜெயலலிதா ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ ஸ்டாலின் ஒரு மாதிரி இருக்கிறார். இடையில 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போது தமிழ்நாடு தான், இதில் இருக்கிற மக்கள் அதே தான், இதே தொழில் தான், இதே எஜுகேஷன் தான். ஆனால் சில மாறுபாடுகள் எப்போ இருக்கும், அந்த சம்மந்தப்பட்ட தலைவர்களை பொறுத்து இருக்கும். அது மாதிரி அங்கே வந்து ஸ்ட்ராங்காக இறுக்கி பிடிச்சிட்டு அந்த ஈரான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன்னு பிடிச்சிட்டு இருக்கிறது வந்து அயத்துல்லா அலி கமேனி. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அவர் வெறும் ஆட்சியாளர் மட்டும் இல்லை, அந்த நாட்டுக்கு அந்த ஷியா முஸ்லீம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மதகுரு வேறு. ஓகே, ஸோ அதனால் அவரை ஒன்று நாடு கடத்தணும், இல்லை தீர்த்து கட்டணும். இது வந்து முக்கியமான அஜெண்டா, 2 பேருக்குமே முக்கியமான அஜெண்டா, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும். ஆமாம், அந்த காமன் அஜெண்டாவில் இஸ்ரேலுக்கு அஜெண்டா வந்து இந்த ஏரியாவில் அவங்களோட ஆதிக்கம் வரணும். அதுக்கு கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்குது அவங்களுக்கு. அந்த கனவு அதை நிறைவேற்றணும்னா யாராவது ஒரு தடைக்கற்கள் பெருசாகிச்சா கல்லை நகர்த்தணும். இவங்க வந்து போகிற வழியில் பெரிய தடைக்கல் மலை இருக்குன்னா இவங்க வந்து சுற்றி போகிறது இருக்குல்ல, இஸ்ரேலுக்கு அந்த சுற்றி போகிறதெல்லாம் கிடையாது, குறைஞ்சிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அவர் அகற்றணும். இது வந்து முக்கியமான அஜெண்டா. இந்த அஜெண்டா ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இது நிறைய சொல்லியிருக்கோம். அவங்க எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, முதல்ல ஒரு நாடு நல்லா இருக்குது, அந்த ஆட்சியாளரை அகற்றணும்னா ஃபஸ்ட்டு திங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அது நம்ம ஸ்டெப் 1 வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, ஆசைவார்த்தை காமிப்பாங்க. நம்பர் 2 வந்து பயமுறுத்துவாங்க, போட்டு தள்ளிடுவோம்னு. அதுக்கும் உடன்படியா. நம்பர் 3 வந்து அங்கே இருக்கிற லோக்கல் இருக்கிற கொஞ்சம் ஆசை காமிச்சவங்க, அந்த மாதிரி புல்லூரிகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு காசை கொடுத்து போராட்டம் பண்ண வைப்பாங்க, கலவரம் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, அந்த கலவரம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடியே
அந்த நாட்டுக்கு இந்த மாதிரி பொருளாதார தடை விதிப்பாங்க. ஸோ பொருட்கள் வரக்கூடாது, போகக்கூடாது, மக்கள் வறுமையில் தள்ளுவாங்க. இது எல்லாமே பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன, மக்களுக்கு வந்து அந்த ஆட்சியாளர் மேலே ஒரு அதிருப்தி வரும். பட்டினி கிடந்து அதிருப்தி வரத்தானே செய்யும். அது எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் அவரை ஒன்றும் செய்ய முடியல. அப்படிங்கிற ஒரு சூழலில் போட்டு தள்ளணும், நாடு கடத்தணும் ரெடி பண்ணாங்க. இவங்க ரஷ்யா என்ன பண்ணாங்க, எங்கள் நாட்டில் சேஃபாக நாங்கள் வச்சுக்கிறோன்னு சொல்லி எல்லாம் ரெடி ஆனாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நோ, என் நாடு என் மண், இங்கே தான் இருப்பேன் அப்படி ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க. அவரை வந்து பக்கத்தில் நெருங்கக்கூட முடியலை. அப்படி ஒரு சூழல். கமேனியோவையோ கமேனி மகனையோ அப்படி காலி செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், அதோடைய ஒருவேளை அப்படி நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி அதற்கான அதுக்கு அடுத்து என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னா, இன்றைக்கி ஈரான் வந்து ஆயுத பலத்தில் ரொம்ப பெரிய பலசாலியாக இருக்காங்க. ஆனால் பொருளாதார வலிமையாக இருக்கட்டும், மக்களோட வாழ்க்கை தரமாக இருக்கட்டும், ரொம்ப மோசமாக இருக்காங்க. ஸோ ஆயுதம் இப்படின்னா பொருளாதாரம் இப்படி, மக்களோட வாழ்க்கை தரம் இப்படி. அப்போது இந்த தலைமை மேலே ஏதோ ஒரு நம்பிக்கையில் கட்டுப்பட்டு எல்லோரும் ஓகேயா இருக்காங்க. தலைமை சப்போஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்கே கொந்தரிச்சிருவாங்க, பிரச்சனை வந்துடும். அடுத்த தலைமை, நம்பிக்கைக்குரிய தலைமை இப்போது இன்றைக்கி அயத்துல்லா கமேனி இல்லைன்னா அவருடைய 2வது மகன் முஸ்தபா கமேனி, அவர் தான் அடுத்த தலைவராக வரணும்னு சொல்கிறாங்க நிறைய பேர் எல்லாம் சேர்ந்து. ஆனால் இந்த மாதிரி வந்து வாரிசு அரசியல் அங்கே வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வேறு வேறு ஆட்கள் இன்றைக்கி வந்து அந்த சுப்ரீம் லீடரோட கவுன்சில் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய டெப்டி சேர்மன், ஒரு ஏற்கனவே முன்னாடி டெப்டி சேர்மன், இப்போ உள்ள டெப்டி சேர்மன், அது போக பெரிய அளவுக்கு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அலி லாரிஜானி, இவங்க எல்லாமே இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் தலைமை இல்லை அப்படின்னாலே தடுமாறிடும். அதனால் தலைமையை போட்டு தட்டுறதுக்கு பல வழியிலையும் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அவரோட இருப்பிடம் இருக்குல்ல, அது எங்கே இருக்காருன்னு சொல்லி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அவங்க இப்போ கண்டுபிடிக்கிறாங்க, அவர் அங்கே இல்லை. டெஹரானில் இருக்காரா, அங்கே இல்லை. ஈஸ்டர்ன் சைடு அப்படி மேலே நார்த்து ஈஸ்டர்ன் சைடு அங்கே இருக்காருன்றாங்க. அங்கே வந்து ஏதாவது சோர்ஸ் மூலமாக ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க பேசணும்ல, பேச்சுவார்த்தை பேசணும்ல, ஏதாவது வீட்டில் ஜிபிஎஸ் மூலமாக இது மூலமாக பல வழியில் ட்ரை பண்ணுறாங்க. இங்கே இருக்காரா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது அங்கே இல்லை. அவர் வந்து இடமாற்றப்படுகிறார், ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த இடமாற்றம் சும்மா நார்மலாக வந்து வெளியில் பங்களா கட்டி பயங்கரமான ஒரு மாளிகை கட்டி அங்கே இல்லை. எல்லாமே நிறைய இருக்கிற பூரா அண்டர் கிரவுண்ட்னா வந்து அண்டர் கிரவுண்டு நகரமே இருக்குது, ஏர்போர்ட்டே இருக்குது அங்கே. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. அதனால் அவர் வந்து தொட முடியாத துயரத்தில் இருக்காங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும். இல்லை, அது பிந்தைய தயாரிப்புகளோட ஈரான் இருக்குதா? ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நேற்று வந்த செய்தி என்ன அப்படின்னா, அயத்துல்லா கமேனி 86 வயசை கடந்துருச்சு. ஓகே, ஆனாலும் தெம்பாக இருந்தால் கூட 86 வயசுங்கிறது என்ன இயற்கை தானே. இயற்கையில் வந்து ஒரு வயசானவர், ஆனால் தன் நாட்டை நேசிக்கிறவர். அது போக அவரோட ப்ளஸ் எல்லாம் பார்த்தோம்னா, அவர் வந்து போதை, பெண்ணு, சொத்து கித்து அப்படின்னு பெரிய ஆசை எதுவும் இல்லை. ஓகே, அப்படின்ற இடத்துல அவர் எதை வச்சு நம்ம தீர்த்து கட்ட முடியும் அப்படிங்கிற இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அதையும் தாண்டி வயசு ஒரு காரணம் அப்படிங்கிறனால அடுத்து தனக்கு ஏதாவது நிகழ்ந்தால், ஒன்று அமெரிக்கா இஸ்ரேலால் ஏதாவது நிகழ்ந்தாலோ அல்லது இயற்கையாக ஏதாவது நிகழ்ந்தாலோ, ஏன்னா ரெண்டுமே சாத்தியம் தானே, நிகழ்ந்தாலோ இந்த நாடு தலைமை இல்லாமல் தத்தளிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ரகசியமாக ஏற்கனவே பேச்சுவார்த்தை இந்த மாதிரி அந்த இது ஸ்வானின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாம் முடிசூட்டல் எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்றாங்க. அது வந்து ப்ராபப்ளி அதிகபட்சம் யாராக இருக்கலாம்னா அவரோட 2வது மகன் முஸ்தபா கமேனி. அவர் என்னென்னா ஐஆர்ஜிசியோட முக்கியமான ஆள். அவர் இந்த ஐஆர்ஜிசி இவ்வளோ தூரம் பெருசாக வளர்ந்து நிற்குது இல்லையா, அதுக்கு அவர் மகனும் ஒரு காரணம், முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால ஐஆர்ஜிசி, அது போக ஏர்ஃபோர்ஸு, அது போக வந்து அணு ஆயுத இது அப்படி எல்லா இடத்துலையும் அவருக்கான கான்டாக்ட் ப்ளஸ் வந்து அவரை அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு நாடு அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் தானே. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக புத்திசாலித்தனமாக நல்லா இருக்கிறாரு அப்படின்னு எல்லோரும் வந்து நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. என்ன டாப் லெவலில் இந்த கவுன்சிலில். அப்போது அந்த முஸ்தபா கமேனி இவர் வந்து தகுதியானவர்னு என்ன சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் வந்து ஈஸியாக போது நடமாட்டம் இல்லை. என்னென்னா இவர் தான் அடுத்து வருவாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவரை போட்டு தள்ளது ரெடியாகிடுவாங்க. இப்போது உதாரணத்துக்கு முஸ்தபா கமேனி ஏதோ ஒரு ரூட்டில் போட்டு தள்ளிட்டான்னு வச்சுக்கங்களேன், அயத்துல்லா கமேனி வந்து உடஞ்சி வருவார். அவர் ஏற்கனவே ஐஆர்ஜிசி சீஃபு, அதுக்கப்புறம் வந்து இவர் எல்லாத்தையும் அடித்தாங்க இல்லையா, நம்ம வந்து ஹமாஸோட சீஃபு, அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்புல்லா சீஃப் எல்லாத்தையும் அடித்தாங்க இல்லையா. அடிக்கும் போது அப்போ எவ்வளோ உடஞ்சிருப்பார், ஏன்னா எவ்வளோ தூரம் ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதையும் தாண்டி அவர் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. இங்கே ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அவரோட மகன் அவரை போட்டு தள்ளிட்டாங்கன்னா உடஞ்சிருவார். அப்போது பிரச்சனை வந்துடும்.
அப்படிங்கிறனால அவர் மகனும் இப்போ வெளியே நடமாட்டம் இல்லை, ரொம்ப பத்திரமா. பட் உத்தரவு பூரா டிஸ்கஷன் பூரா வந்து மகன் தான் பண்ணுறாரு இப்போது. அப்போ என்னென்னா ஆல்மோஸ்ட்டு இந்த ரெஜிம் சேஞ்ச் சொல்கிறதுக்கு இல்லையா, அதாவது ரெஜிம் சேஞ்ச் வந்து வெளியிலேருந்து வராமல் உள்ளுக்குள்ளே ரெஜிம் சேஞ்ச் முடிஞ்சிருச்சுன்றாங்க. அப்போ அவர் மகன் வந்து அடுத்த சுப்ரீம் லீடர் அப்படி சொல்கிறார். இதில் வந்து மாற்றங்கள் வரலாம், நமக்கு தெரியாது. அதில் வந்து இன்னும் ஒரு 3-4 பேரை சொல்கிறாங்க. அதில் 3-4 பேருக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. ஏன்னா அத்தனை பேருமே மத தலைவர்கள். அந்த நாட்டில் பொறுத்த மட்டும் இந்த சொல்லக்கூடிய அடுத்தடுத்து சொல்லக்கூடிய அந்த டெபுட்டி சேர்மன் எல்லாமே அமெரிக்கா எதிர்ப்பில் உறுதியான நபர்கள் எல்லாம். அது வந்து சாதாரண கடை வச்சுருக்க ரோட்டில் போகிற மக்கள் வரைக்கும் அமெரிக்கா அப்படின்னா வந்து கிழிச்சிடுவாங்க, அப்படி இருக்காங்க. அந்த என்ன ஃபீட் பண்ணுறதானே அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் அங்கே வந்து ரெஜிம் சேஞ்ச் ஆல்ரெடி ஃபினிஷ்ட். இன்றைக்கி அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரோட உத்தரவு கட்டுப்படுவாங்க. அதுக்கப்புறம் இன்கேஸ் அவருக்கு ஏதாவது பிரச்சனை, ஒருவேளை கம்யூனிகேட்டே பண்ண முடியாமல் ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி வந்து ஐஆர்ஜிசி இருக்குல்ல, அதுக்கு பொறுப்பும் கடமையும் அல்லது இதுவும் கொடுத்துருக்காங்க, பவரும் கொடுத்துருக்காங்க. நீ வந்து இந்த டெசிஷன் எடுக்கலாம், இது நடந்துச்சுன்னா இந்த டெசிஷன் உன்னோடது. அதுக்கப்புறம் அந்த ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா எனக்கு ஏதாவது கம்யூனிகேஷன் வரல அப்படின்னா நீ இந்த டெசிஷன் எடுத்துக்கிறலாம். அப்புறம் இந்த நேவல் இருக்குல்ல, அதுக்கு ஏதாவது பிரச்சனை நீ இந்த டெசிஷன் எடுத்துக்கிறலாம். அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணுறது இப்படி பண்ணிக்கிங்க அப்படி இப்போவே பேசி முடிச்சுட்டாங்க. அது போக நம்ம நியூக்ளியர் இருக்கு இல்லையா, அதில் யார் தலைவர் அப்படின்னு எல்லா டெசிஷன் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் டன். ஈரானை அயோத்தல்லா கமேனி அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஓகே, இவங்க எல்லாம் டாப் டெசிஷன் எடுக்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு செயல்படுத்துவாங்க. இவர் ஒரு கம்யூனிகேஷனில் இல்லை, அவர் உயிரோடு இருக்காரு இல்லை, கம்யூனிகேட்டே பண்ண முடியல அப்படிங்கிறதுல இவங்க செயல்படுத்துவாங்க. அப்படிங்கிற இடத்துல ஈரானை இப்போதைக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா ஆயுத வளம் வந்து அபரிமிதமான ஆயுத பலம் இருக்குது. அந்த இடத்துல நான் வரணும்னு நினைக்கிறேன். சீனா வந்து J-20 ஒரு உயர் ரகமான போர் விமானம், ஒரு மாதிரி விமானங்களை அனுப்பியிருக்கதா சொல்கிறாங்க. அதாவது அமெரிக்காவுடைய உயர் ரக போர் விமானம், அதாவது F-22 F-35 சொல்லுவாங்க. அதுக்கு இணையான போர் விமானம்னு சொல்கிறாங்க. அந்த போர் விமானத்தினால் என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு புள்ளி. 2வது புள்ளி, சீனா இந்த அளவுக்கு ஈரானுக்கு ஆதரவாக வரதுடைய நோக்கம் என்ன? ஒரே நோக்கம்தான், நமக்கு அவனை அடித்தா அங்கேருந்து வர வருமானம் நமக்கு போயிடும் அப்படின்னா அவனை நம்ம பாதுகாப்போம். ஈரானோட ஆயில் சீனாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ஈரான் கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் சீனாவுக்கு, ஜப்பானுக்கு, சவுத் கொரியாவுக்கு, இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போது ஈரானை காப்பாற்ற வேண்டியது சைனாவோட கடமை, இந்தியாவோட கடமை, ஜப்பானோடது, சவுத் கொரியாவோடது. ரஷ்யாவை ஏன் சேர்க்கலைன்னா ரஷ்யாவுக்கு வந்து வேறு கடமை இருக்குது. அதை தாண்டி இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் இந்த 4 நாடுகளுக்கும் ப்ளஸ் இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய அந்த க்ரூட் ஆயில் இருக்குல்ல, அதில் 80% சைனாவுக்கு போகுது. அவ்வளவும் சைனாவுக்கு தேவைப்படுது. அந்த தேவை அதனால் இப்போ என்னென்னா அந்த J-20 இருக்கு இல்லையா, அது வந்து F-35க்கு ஈக்குவல் அல்லது ஒரு படி மேலேன்றாங்க. நம்ம யாரும் பார்த்ததில்லை, நம்ம எல்லாம் படிக்கிறதா. ஏன்னா ஒரு படி மேலே என்ன, அது நம்பர் 1 ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, அது போக அது கேரி பண்ணி கொண்டு போகக்கூடிய அந்த மிசைல் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஹெவி விஷயம். அவ்வளோதான். அதாவது இது 1 டன் வெயிட்டை கொண்டு போதா, 1.5 டன் வெயிட்டை கொண்டு போதா, 4 டன் வெயிட்டை கொண்டு போதா, ஒரு சிங்கிள் மிசைல் ராக்கெட்டை கொண்டு போதா, அல்லது ஒரு மல்டிபிள் கொண்டு போதா. அப்போ அதோட பவர், அந்த பவர் வந்து இது வந்து F-35 வந்து டாப். F-15, F-16, F-22, F-35 அது வேரியண்ட் வந்து மேலே போக 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 அட்வான்ஸ்டு வேரியண்ட் ப்ளஸ் வந்து சைஸ், கேரி பண்ணக்கூடிய சைஸ். அப்படி வரும்போது அது F-35 வந்து இன்றைக்கி நம்பர் 1 உலகத்தில். அந்த நம்பர் 1 தாண்டுற இடத்துல J-20 இருக்குன்றாங்க. ஏன்னா அது கொண்டு போய் அடிக்கக்கூடிய அந்த அம்யூனிஷன் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து அது போக நேற்று நேற்று முதல் நைட்டு 3 கார்கோ ஃப்ளைட்டு சைனாலேருந்து வந்து இறங்கி ஹெவியாக வந்து இறங்கியிருக்கு. அது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு படமெல்லாம் தெரியலை, என்னத்தை தேடினாலும் நமக்கு ஓரளவுக்கு கிடைக்கிறதில்ல. ஆனால் கார்கோ ஃப்ளைட் என்ன இறங்கும் அங்கே, வேறு ஒன்றும் இல்லை. இந்த சண்டைக்கு தேவையான எல்லாத்தையும் இறங்கியிருக்கு. ஒரு பக்கம் சைனா ரொம்ப முக்கியம் இல்லையா, அது போக இன்னும் ஒரு பெரிய ஏற்கனவே கப்பலை வந்து இங்கே அனுப்பிச்சி விட்ருக்காங்க ரஷ்யா. அப்புறம் கப்பல் சம்மந்தப்பட்ட நிறைய ஐட்டங்கள் வந்து இன்றைக்கி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அதாவது எப்படின்னா அந்த USS ஆப்ரஹாம் லிங்கன், USS ஜெரால்ட் ஃபோர்டு இந்த கப்பலை தாக்கக்கூடிய அளவுக்கு இவங்க கையிலேயே வந்து ஃபாஸ்ட் போட்லேருந்து எல்லாமே இருக்குது. அதையும் தாண்டி இந்த ராக்கெட் இருக்குல்ல, கப்பலை தாக்குற ராக்கெட்டு, அது வந்து ரஷ்யாவிலேருந்து வந்து இறங்கியிருக்கு. இன்றைக்கி ரஷ்யா
இந்த கடற்படையை, அமெரிக்காவோட கடற்படையை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எல்லாம் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. அப்புறம் இவங்க இது இருக்கு இல்லையா, SU-400 SU-300 அப்படின்ற இது வேக, அப்புறம் சைனாலேருந்து வேறு ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் எல்லாம் கொண்டு ஃபுல்லாக நிறைச்சிட்டாங்க அந்த நாட்டில். என்ன, அந்த நாட்டோட வறுமை மட்டும் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை வந்து உடனே போக்க முடியாது. ஏன்னா போர் நேரத்தில் என்னத்தை வறுமையை போக்குறது, இவங்களை வந்து முதல்ல இந்த நாட்டை காப்பாற்றுவோம், அதுக்கப்புறம் மற்றெல்லாம் பார்த்துக்குவோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான இந்த ஒரு சூழல் இருக்குது. அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து ஈரானோட நிலைமை என்னென்னா, ரெஜிம் சேஞ்ச் நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த நாடு கீழே இறங்கிடக்கூடாது. ஏன்னா தலைமை இல்லை அப்படின்னா தடுமாறிடும் எப்போவுமே. நீ அந்த காலத்து பழைய மன்னர் காலத்து கதையை படிச்சிருப்பீங்க, படம் பார்த்துருப்பீங்க. எப்போவுமே வந்து மன்னர், இளவரசர், அங்கே போர் வீரர், அந்த போர் தளபதி சண்டை போடும்போது தளபதியை போட்டு தள்ளிட்டாங்கன்னா மொத்த படையும் சிதறியது. அது மாதிரி இன்றைக்கி இங்கே வந்து தலைமை. ஏன்னா இப்போ ஜனநாயக நாட்டில் வந்து வேறு யார் வேணாலும் தலைவராகலாம், யார் வேணாலும் குடிமகனாகலாம், அந்த ஒரு மாதிரி சாதாரண ஆளாகலாம். பட் அந்த மாதிரி நாடுகளில் சைனாலேயோ அல்லது இங்கேயோ சவுதி அரேபியாவோ வந்து அப்படின்னா தலைமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வழியாக வரக்கூடிய மாதிரி. ஸோ அந்த தலைமை நம்ம இருந்தாலும் இல்லாட்டாலும் அதை வந்து டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க ரெஜிம் சேஞ்சு உள்ளுக்குள்ளேயே பண்ணி முடிச்சா சொல்கிறாங்க. இது அப்புறம் சைனாலேருந்து வந்து சேர்ந்துருக்கு. இதெல்லாம் போக இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். எவ்வளோ நாள் தான் அடிக்க போகிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது அப்படின்னு. ஒரு பக்கம் அமெரிக்காவில் காங்கிரஸ் ட்ரம்ப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்காங்க காங்கிரஸுக்கு எதிராக. காங்கிரஸ் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக. ஏன்னா ட்ரம்ப் வந்து இன்றைக்கி ஒன்று பேசி நாளைக்கு ஒன்று பேசி எல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி 10% டாரிஃபை 15% ஆகிறாரு என்னவோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே அதிகம் வெளிவராத செய்தி நீங்கள் வந்து பார்க்கும்போது கல்ஃப் நியூஸ் பாருங்கள், IRIB பாருங்கள், ஜசீரா பாருங்கள், அல் ஜசீரா. அப்புறம் கொஞ்சம் ஏதாவது அங்கே கிடைக்குன்னா நீங்கள் வந்து CNN கொஞ்சம் போடுவாங்க. இதில் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் மட்டும் போடவே மாட்டாங்க. இஸ்ரேலுக்கு உள்ளுக்குள்ளே மக்கள்கிட்ட ஏகப்பட்ட குழப்பம். இஸ்ரேல் மக்கள்கிட்ட எங்களை சாகடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பயங்கரமான எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பை தாங்க முடியாத ஒரு தணலில் உட்காந்துருக்கிறாரு நெதன்யாஹு. இது வந்து வெளியில் பெருசாக வரல, ஆனால் உள்ளே பார்க்கும்போது அது பெரிய குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று, ஒரு நாடு பக்கத்து நாடுகளோடைய போர் புரியும் போது மக்கள் அமைதியாக ஒத்துழைப்பு கொடுத்தா தான் அந்த நாடு சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இப்போ வந்து மக்கள் அமைதியாக இல்லைங்க. ஏன்னா முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, எந்த அளவுக்கு எந்த ராக்கெட்டோ மிசைலோ ஃப்ளைட்டோ எது வந்தாலும் சரி, இந்த அயன் டோம் 4 லெவல் இருக்கு இல்லையா, அது வந்து அடிச்சு நிறுத்துறாங்க. ஒரு பொட்டு சின்ன பீஸ் கூட இங்கே விழாது அப்படின்னு நம்பிக்கை உட்காந்தாங்க. அப்பா நம்ம சேஃபாக இருக்கோம், இங்கேருந்து அடித்தா அவங்க தான் சாகுறாங்க அப்படின்னு இருந்தாங்க. இப்போது 12 நாள் போரில் இவன் வந்து ஈரான் அடித்த அடி இங்கே நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு காமிச்சிட்டாங்க இல்லையா. சரி, ஈரான் வந்து மிகப்பெரிய நாடு, அதில் எக்கச்சக்கமான மிசைல் எல்லாம் இருக்குது. அதை விடுங்க, ஈரானோட ப்ராக்சி ஹவுத்தீஸ் இருக்காங்கல்ல, அவங்க அனுப்பிச்சு 2000 கிலோமீட்டர் தாண்டி அவன் அனுப்பிச்ச மிசைல் உள்ளே விழுந்துச்சு. எங்கள் ஹைஃபா துறைமுகத்து பக்கத்தில் விழுந்துச்சு, டெல்லவிவ் பக்கத்தில் விழுந்துச்சு, அவங்க அனுப்பிச்சது. அப்போ அந்த அளவுக்கு உங்களோட அயன்டோம் சிஸ்டம் இருக்குது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு இப்போ பயப்படுறாங்க அந்த மக்கள். போர் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த மக்கள் இன்றைக்கி வந்து 70-72 லட்சம் பேர் வந்து அங்கே மொத்தம் யூதர்கள் இருக்காங்க. அதாவது இஸ்ரேலியர்கள். அந்த இஸ்ரேலியர்களில் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அந்த யூதர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 55 லட்சம் பேருக்கு மேலே அங்கே இருக்காங்க இப்போது. ஏன்னா 20 லட்சம் பேருக்கு பக்கத்தில் யூதர்கள் வந்து வெளிநாடு போயிட்டாங்க, பறந்து போயிட்டாங்க. அப்போது அந்த மக்கள் பூரா பயப்படுறாங்க. உள்ளுக்குள்ளே வந்து போர் வேண்டாம், நீ ஒழுங்காக சமாதானமாகணும் அப்படின்னு சொல்லி நெதன்யாவுக்கு ப்ரெஷர் வந்து மக்கள் சைட்லேருந்து ப்ரெஷர் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. உள்நாட்டு குழப்பம் இப்போ வந்து எங்கள் ஈரானில் குழப்பத்தை உண்டு நினச்சாங்க இல்லையா, அந்த குழப்பம் ஆட்டோமேட்டிக்காக இஸ்ரேலில் வந்து சேர்ந்துருக்கு. அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதர் அமைக்கவர் அப்படிங்கிறவர் என்னன்னா, இந்த சிரியா மாதிரியான இஸ்லாமிக் பெல்ட்டாக இருக்குங்கள, இந்த பகுதிகளும் இஸ்ரேலுடைய லேண்டு அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். இதுவும் வந்து அதாவது இந்த பாலஸ்தீன் இப்படி அவங்களுடைய நாடாக உரிமை கூட, அதுவும் இதுவும் எங்கள் இடத்துல இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் இஸ்ரேல் தான் பேசியிருக்கிறாங்க. இப்போ வந்து இஸ்ரேலுடைய அமெரிக்க தூதர்கள் பேசியிருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாதிரி இருக்குது. இஸ்லாமிய நாடுகள் சவுதி போன்ற, ஜோர்டான் போன்ற மற்ற நாடுகள்லாம் வந்து இதுக்கு பெரிய அளவு கண்டனம் தெரிஞ்சு, இது வந்து எங்களுடைய பிராந்தியத்துக்கும் சுய ஆட்சிக்கும் எதிரான ஒன்றுன்னு சொல்லி இது வந்து அமெரிக்காவே கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் பேசி, இது அமெரிக்காவுடைய கருத்தா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுங்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதாவது சில நேரத்துலேருந்து நமக்கு நம்மளே அறியாமல் நாக்கில் சனி உட்காந்துருக்கும். இதை வந்து இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா,
ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு வந்து எங்களோட கனவு கிரேட்டர் இஸ்ரேல். அந்த கிரேட்டர் இஸ்ரேல்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒரு பக்கம் நைல் நதி, இன்னொரு பக்கம் யூப்ரட்டிஸ் நதி. அந்த யூப்ரட்டிஸ் டைகிரிஸ்ன்னு சொல்லி முன்னாடி படிச்சிருப்போம். அந்த யூப்ரட்டிஸ் நதி எங்கே இருக்குது? ஈராக்கில் இருக்குது. அப்போ அதுக்கு இடைப்பட்ட நைல் நதி எத்தியோப்பியாவில் இருக்குது. நைல் நதி வந்து ஆமாம் எத்தியோப்பியா, இந்தது நம்ம எஜிப்து. ஆமாம், எஜிப்டை வளம் பண்ணுறதே நைல் நதியோட அந்த பாட்டு தானே. ஸோ எகிப்துலேருந்து ஆரம்பிச்சு, எத்தியோப்பியோட அந்த பார்ட்டு எகிப்துலேருந்து ஆரம்பித்து புரிதலுக்காக எகிப்துன்னு சொல்லிக்கிறோம். ஒரு பக்கம் எகிப்து, அப்படியே இந்த பக்கம் போனோன்னா இஸ்ரேலு, பாலஸ்தீனியன்னா ஜோர்டானு, சிரியா, லெபனான். இந்த பக்கம் முக்கால்வாசி சவுதி அரேபியா. அதுக்கு நேர மேலே போயாச்சுன்னா ஒரு பாதிக்கு மேலே ஈராக். அவ்வளவும் சேர்ந்து மொத்தத்துக்கு இது வந்து கிரேட்டர் இஸ்ரேல். அதை வந்து சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இன்றைக்கி வந்து ஒரு நாக்கில் சனி கூடி புகுந்த மைக் ஹப்பர் அந்த ஆள் என்னென்னா உட்காந்து எனக்கு போதையை போட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அடுத்து இது கிடச்சனோ மைக் கிடச்ச உடனே, ஆமாம் இது வந்து இவங்க ஒரே சண்டை போட்டிருக்காங்களே, இது ஃபுல்லாக வந்து இஸ்ரேல் கையில் வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனையே வராதே, அமெரிக்காவுக்கு நல்லதானே அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுனது பயங்கர கொதிப்பு வந்துருச்சு. ரொம்ப ஃபஸ்ட்டு அதிகமாக கொதிச்சது யார் தெரியுமா? ஈரான் கிடையாது. ஏன்னா ஈரான் வந்து அதில் வரலை, பக்கத்தில் வரைக்கும் வந்துடான். ஈராக் வந்து இப்போ கொதிப்பு வரல. சவுதி அரேபியா கொதிநிலை. நீங்கள் வந்து இது அமெரிக்கா கருத்தா அப்படின்னு கேட்டால், அமெரிக்காவோட ரெப்ரஸன்டேட்டிவ் தானே வந்து அந்த தூதர். அப்போ கருத்தை ஒன்று அமெரிக்கா மறுக்கணும், இவன் மன்னிப்பு கேட்கணும், நான் சொன்ன கருத்து தப்புன்னு. ரெண்டுமே இல்லாமல் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இங்கே எதிரி வந்து ஈரான் அப்படிங்கிறத விட்டுட்டு ஈரானுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணிட்டாங்க. சிரியாவிலேருந்து மொத்த படையும் அமெரிக்கா வாபஸ் வாங்கிட்டாங்க. கத்தார்லேருந்து பாதி படையை ஆல்ரெடி நிறைய படைகள் வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்படி ஒரு சூழலில் சவுதி அரேபியாவும் அமெரிக்காவுக்கு ஏற்கனவே எதிராக இருக்காங்க. என்னுடைய இடத்த வான் பரப்பை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி. அதுவும் 100% பண்ண முடியாது. ஆனாலும் இன்றைக்கி இந்த வார்த்தைக்கு என்ன ஆகும்னா, மக்கள் மத்தியில் அமெரிக்கா எதிர்ப்பு இருக்குல்ல பயங்கரமாக வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு இடத்துல அந்த மன்னர், இப்போ இருக்கிற டிஃபேக்டோ ரூலர் இருக்கார் இல்லையா, முகமது பின் சல்மான், அவர் வந்து ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சாதகமாக ஏதாவது முடிவெடுத்தார்னா அவரோட ரெஜிமே சேஞ்ச் ஆகிரும். ஏன்னா மக்கள் வந்து நம்பிக்கை இருக்கணும்ல, எனக்கு நீ மன்னராக இருக்க, இன்னும் சுகமாக நல்லா இருக்குது, நீ ஆட்சி பண்ணிக்கோ அப்படின்னு மக்கள் இருப்பாங்க. ஆனால் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, நாளைக்கு வந்து முக்கால்வாசி சவுதி அரேபியாவும் சேர்ந்து இஸ்ரேல் கிரேட்டர் இஸ்ரேலில் வந்து சேர்ந்துடும், அப்போ மெக்கா மதினா வரைக்கும் வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிற இடத்துல வந்து அப்போ நீ யாருக்கான ஆள் அப்படின்னு சொல்லி வந்துடும்ல. அப்போ அவரோட பதவிக்கு வேட்டு வந்துடும். வழியாக வந்தக்கூடிய அந்த ஹெரிடிட்டரி வர பதவி இருக்கு இல்லையா, வாரிசு பதவி, அதுக்கு பிரச்சனை வந்துடும். அப்போது பயங்கரமான எதிர்ப்பு. இதுக்கு அமெரிக்கா பதில் சொல்லியே தீரணும். அமெரிக்கா அவ்வளோ ஈஸியாக பதில் சொல்ல மாட்டாங்க. அப்படி அமெரிக்கா இது எங்களோட இவர் பண்ணது தப்பு, இது எங்களோட கருத்து கிடையாது அப்படி சொன்னாலோ, அல்லது அந்த மைக்கப்பர் வந்து சொன்ன ஆள் வந்து சாரி சார் நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொன்னாலோ என்ன நடக்கும்னா, இஸ்ரேல் இருக்காங்கல்ல அவங்க கருத்துக்கு ஆப்போச்ச மாதிரி ஆயிடும். ஒன்றும் சொல்லியிருக்கக்கூடாது. சொன்னதுக்கப்புறம் வாபஸ் வாங்கினா யூதர்கள் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவை ஆட்டி படைக்கிற பூரா யூதர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. வாபஸ் வாங்கலைன்னா சவுதி அண்டு மற்ற அரபு நாடு இருக்காங்களா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ரெண்டுக்கு இடையில மாட்டிட்டு முடிக்கிறாங்க. சரிங்க சார். ஈரான் அமெரிக்கா பிரச்சனைக்கு தொடங்கி இப்போது இஸ்ரேலினுடைய அமெரிக்க தூதர் பேசுகிற வரைக்கும் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கோம். டெய்லி பேச வேண்டியது. அதாவது எப்படின்னா அடுத்தடுத்த அப்டேட் நமக்கு என்னென்னா, சரி போர் ஒன்றும் இல்லை, முடிஞ்சு போச்சு, சுமூகமாயிருச்சு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நம்ம பேசிட்டு ஆக வேண்டியிருக்கு. சரிங்க சார், மற்றொரு பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.